கண்டிப்பாக பிரவீன்குமார். கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களில் தொடர் மழை காரணமாக கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏரியான பெத்தமங்கலம் ஏரி நிரம்பி அந்த நீரானது பாலாற்றில் கலந்து அங்கிருந்து ஆந்திர மாநிலம் வழியாக சுமார் 33 கிலோமீட்டர் கடந்து ஆந்திரா மற்றும் தமிழக எல்லை பகுதியில் கட்டப்பட்டுள்ள புல்லூர் பகுதியில் உள்ள சுமார் 22 அடி உயரமுள்ள தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. அந்த தடுப்பணையில் அடைந்து அங்கிருந்து பாலாற்றில் வருகிறது. இப்போது அந்த தடுப்பணையில் உபரி நீர் வெளியேறி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதி மக்கள் ஏற்றி பூஜை செய்து அந்த அணையை அணையில் வெள்ளத்தை வரவேற்றுள்ளனர். இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஊராட்சி நிர்வாகம் பொதுமக்கள் ஆற்றின் பக்கத்தில் செல்ல வேண்டாம், வேடிக்கை பார்க்க வேண்டாம், அது மட்டுமல்ல குளிக்க செல்ல வேண்டாம், துணி துவைப்பது போன்ற பணிகளில் ஈடுபட வேண்டாம் என்று வெள்ளப்பெருக்கின் காரணமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வெள்ளப்பெருக்கானது திருப்பத்தூர் மாவட்டம் திம்மாம்பேட்டை, ஆவாரகுப்பம், ராமநாயக்கம்பேட்டை, அம்பலூர், கொடையாஞ்சி, வாணியம்பாடி வழியாக சுமார் 222 கிலோமீட்டர் தமிழகம் முழுவதும் கலந்து கடலில் சென்று கரைக்கிறது. இது குறித்து அந்த பகுதி ஆற்றுப்பகுதி ஓரம் உள்ள விவசாயிகள் கூறுகையில் ஆந்திர மாநிலத்தில் வெறும் 33 கிலோமீட்டர் ஓடக்கூடிய அந்த பாலாற்றின் தினம் தொலைவில் சுமார் 22 தடுப்பணைகளை கட்டி நீர்த்தேக்கி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழகத்தில் 222 கிலோமீட்டர் ஓடக்கூடிய அந்த பாலாற்றின் படுகைகளில் ஒரே ஒரு தடுப்பணை கூட கட்டவில்லை. தடுப்பணைகளை கட்டினால் தற்போது போன்ற வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டு அருகாமையில் உள்ள விவசாயிகளுக்கும் மிக உதவியாக இருக்கும். தற்போது இருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கின் காரணமாக நீர்நிலைகளில் பெருகக்கூடிய சூழ்நிலை விவசாயிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் தடுப்பணைகளை கட்டி விவசாயிகளுக்கு நிரந்தரமாக ஒரு நீர்நிலை பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த விவசாயிகள் கோரிக்கையுள்ளனர். இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக இப்போதைய சூழ்நிலையில் பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. பிரவீன்குமார்.